Hi everyone, welcome to my channel Shasmina's Diary. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு எங்கேயாச்சும் அவுட்டிங் போகும்போது இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சாப்பிட ஸ்நாக்ஸ் இல்லையான்னு தேடும் போது கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். இது பொதுவாக எல்லாருக்குமே இருக்க ஒரு பழக்கம் தான். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை ரொம்ப அதிகம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அதுலேயும் கச்சான் போல் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ஆசை தீர ஓரளவுக்கு சாப்பிடக்கூட பெரிய பட்ஜெட் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் கச்சானையும் உங்கள் கிச்சனில் கிடைக்கிற சில பொருட்களையும் வச்சு அப்படி ஒரு மொறுமொறுப்பான பீனட் ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் காணும். இதுக்கு நான் வறுக்காத 2 கப் அதாவது 500 கிராம் கச்சான் எடுத்திருக்கேன். இந்த பீனட் மசாலா செய்கிறதுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு லேசான கோட்டிங் ரொம்ப கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். அண்ட் அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கொள்ளுங்க. மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவாக 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் அப்புறம் இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், இது நல்லாவே பவுடர் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூட இடிச்ச பூண்டு ஒரு 5-6 பல்லு சேர்த்துக்கொள்ளுங்க. இன்கேஸ் உங்களுக்கு பூண்டு அதிகமாக சேர்க்க விரும்பினா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறம் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட மசாலா இந்த பீனட் மேலே லைட்டாக கோட்டிங் ஆகும் வரைக்கும் நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. குறிப்பாக இதில் நான் கலரிங் பவுடரோ அல்லது பேக்கிங் சோடா எதுவுமே நான் சேர்த்துக்கொள்ளல. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் சேர்த்த மசாலா இந்த பீனட் மேலே ரொம்பவே சூப்பராக கோட்டிங் ஆகி இருக்கிறத பார்க்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே சூடாகாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பீனட்டை போடும்போது இதனுடைய கலர் மாறிடும். சாப்பிடும்போது ஒரு கசப்பு தன்மை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இதை எண்ணெயில் போடும்போது உதிரி போடுங்க. அப்போ தான் இது தனித்தனியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பொரிஞ்சு வர டைமில் கரண்டியால் இப்படி பிரித்து விட்டுட்டே இருந்தோம்னா இந்த கச்சான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாகவே நமக்கு கிடைக்கும். இது நல்லாவே பொரிஞ்சு வர நேரம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எடுத்தோம்னா அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான மசாலா பீனட் ரெடி. கச்சான் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே விலை உயர்ந்த ஸ்நாக்ஸாக போயிடுச்சு. ஸோ இதை ஆசை தீர டேஸ்ட் பண்ணுறதுக்கும் பெட்டர் அண்ட் ஹெல்த்தியாக இப்படி நீங்களே செய்தீங்கன்னா ஆரோக்கியமான மசாலா பீனட் ஸ்நாக் ரெடி. பொதுவாக ஆயில் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களை பெரும்பாலும் வீட்டிலேயே செய்து சாப்பிடுவது ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதே மெத்தடில் தான் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.